மறையூர் மூணார் மாநில சாலையின் மோசமான நிலையில் பயணிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். 5 வருடங்களுக்கு முன்பு தாரிங் நடத்திய 40 கிலோமீட்டர் பகுதியில் இப்போது பல இடங்களிலும் குழிகள் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. மறையூர் மூணார் மாநில சாலையின் மோசமான நிலை பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பெரும் துயரமாக மாறியுள்ளது. 5 வருடங்களுக்கு முன்பு தாரிங் நடத்திய 40 கிலோமீட்டர் வரும் இந்த சாலையில் 2 பக்கங்களிலும் இப்போது ஏராளமான குழிகள் உருவாகியுள்ளன. சாலையில் வீதி இருந்தாலும் தேயிலை தோட்டங்கள் வழியாக கடந்து செல்வதால் 2 பக்கங்களிலும் மண் சரியும் வாய்ப்புள்ளது. பல இடங்களிலும் தேவையான பாதுகாப்பு சுவர்கள் இல்லை. தற்போது காபி ஸ்டோர், தலையார், கடுகுமுடி, 8ஆம் மைல் போன்ற பகுதிகளில் பெரிய குழிகள் உருவாகியுள்ளன. சிறிய குழிகள் 2 இடங்களில் பழுதுபார்ப்பு வேலைகள் நடத்தாததால் பல குழிகளும் பெரியதாகியுள்ளன. 8ஆம் மைலின் பகுதியில் சாலையின் ஒரு பகுதி இடிந்து காணப்படுகிறது. உடனடியாக இந்த குழிகள் அடைக்கவில்லை என்றால் சாலையில் போக்குவரத்து தடை ஏற்படும் வாய்ப்புள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நிரந்தரமாக கடந்து செல்லும் சாலையான போதும் ஆபத்துக்கான குழிகளை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் உள்ளனர். முக்கிய சுற்றுலா மையமான மூணாருக்கு ஏராளமானவர்கள் தினந்தோறும் இது வழியாக கடந்து செல்கின்றனர். இரவு நேரங்களில் வரும்போது எதிர்பாராமல் குழிகளில் விழுந்து விபத்துக்குள்ளாவதும் தொடர்கிறது. வாகன விபத்துக்கள் தொடர்வதோடு முன்னறிவிப்பென்ற நிலையில் செடிகள் நட்டும், சாக்குகள் வைத்தும், கொடிகளை கட்டியும் தற்காலிக பாதுகாப்பு ஏற்படுத்தியுள்ளனர். அடுத்த மழைக்காலம் வருவதற்கு முன்பு இந்த குழிகளை அடைத்து பழுதுபார்ப்பு நிறைவு செய்யவில்லை என்றால் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படும். தற்போதுள்ள சிறிய குழிகளில் பாதுகாப்பு வசதிகள் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இங்க இருக்கக்கூடிய பிரதானப்பட்ட நேதாக்கன்மாரும் நம்ம எம்எல்ஏ உள்பட உள்ள ஆளுகள் வந்துட்டு நிரந்தரம் போக வரக்கூடிய ஒரு சாலை, அதாவது தேசிய பாதை, அங்கே வந்துட்டு ஒரு பெரிய தடி கஷ்ணத்தை கொண்டு அந்த ஓட்டையை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ரோடு வந்துட்டு நமக்கு பொழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு பெரியவர பாலம் பொழிஞ்சு போனதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், பெரியவர பாலம் போன காலகட்டத்தில் கூட நமக்கு சைடு ரோடுகள் வழி நம்ம மூணாருக்கும் பாக்கி உள்ள ஏரியாவுக்கும் நம்ம போக்குவரத்து நடத்திக்கிட்டு. எஸ் பீரோ, மறையூர்.